பல மர்மங்கள் நிறைந்த இந்தியாவின் முக்கியமான கோவில். தரையில் படாத தொங்கும் தூண் உள்ள அதிசய திருக்கோவில். உலகில் எங்கும் இல்லாத 7 தலை நாகலிங்கம் உள்ள ஆலயம். வணக்கம் விவேஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆந்திராவில் அமைந்திருக்கும் லேபாக்சி வீரபத்திரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலில் இந்த ஆலயம் எங்கு உள்ளது, எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம். இந்த ஆலயமானது ஆந்திர பிரதேசத்தின் அனந்தபூர் மாவட்டத்தில் கர்நாடகா எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு அதிசய கிராமம் தான் லேபாக்சி. கோயிலோட முழுமையான அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்பொழுது இந்த ஆலயத்தோட முழுமையான வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். இந்த லேபாக்சி வீரபத்திர கோவிலுக்கும் புராண கதைகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக ராமாயணத்தில் லேபாக்சி என்ற பகுதிக்கும் இந்த இடத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. ராமனும் சீதையும் வனவாசம் அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது சீதையை தூக்கி சென்றான் ராவணன். ராமனையும் லட்சுமணனையும் திசை மாற்றிவிட்டு சீதையை பறக்கும் விமானத்தில் ஏற்றிக்கொண்டு இலங்கை நோக்கி புறப்பட்டான். அந்த சமயத்தில் ராமனுக்காக ஜடாயு என்ற பருந்து ராவனிடம் சண்டையிட்டது. அதில் ஜடாயுவிற்கு காயம் ஏற்பட தரையில் விழுந்தது. அது இருக்கும் தருணத்தில் ராமனும் லக்ஷ்மணனும் வந்து சேர்ந்தனர். அவர்களிடம் ஜடாயு பறவை மோட்சத்தை வேண்டியது. ராமனோ இளைந்திரு பறவையே என்றார். இத்தகைய புராண நிகழ்ச்சி இந்த ஊரில் நடந்ததினாலேயே லேபாக்சி என்ற பெயர் வந்ததாக செவிவழி கதைகள் கூறுகின்றன. தெலுங்கு மொழியில் லேபாக்சி என்பதற்கு எழுந்திரு பறவையே என்று பொருள். விஜயநகர மன்னர்களின் கலை பொக்கிஷமாக விளங்கும் லேபாக்சியின் சிவன், விஷ்ணு மற்றும் வீரபத்திர சுவாமி ஆகியோருக்கு பிரத்யோக கோயில்கள் கட்டப்பட்டுள்ளன. இதில் வீரபத்திர சுவாமி கோயில் மிகவும் பிரபலம் வாய்ந்தது. இந்த கோயிலில் சிற்ப வேலைப்பாடுகளும் சுவர் ஓவியங்களும் பல்லாயிரக்கணக்கில் காணப்படுகின்றன. திரும்பிய திசையெல்லாம் நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளன. வீரபத்திர கோவில் கிரானைட் பாறையால் கட்டப்பட்டுள்ளது. சுவர்கள் முழுக்க அக்காலத்தை பிரதிபலிக்கும் ஓவியங்கள், தூண்களில் புராணத்தை குறிக்கும் சிற்பங்களும் நிறைந்துள்ளன. இக்கோவில் 3 பகுதிகளாக அருகருகே அமைக்கப்பட்டுள்ளது. பல தூண்களுடன் நாட்டிய மண்டபமும் கர்ப்ப கிரகமும் அமைந்துள்ளது. நாட்டிய மண்டபத்தில் தேவலோக கன்னியர்களான ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை ஆகியோரின் நாட்டியமும் இடம்பெற்றுள்ளது. இன்னொரு முக்கிய ஈர்ப்பாக 7 தலை நாகத்துடன் கம்பீரமாக வீற்றிருக்கும் சிவலிங்கமும் இக்கோவிலின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு சிற்பி தன் தாய் மதிய உணவை சமைத்து முடிப்பதற்குள் இந்த நாகத்தை செதுக்கி முடித்ததாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. இது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சிற்பம் என்பதால் கூடுதல் சிறப்பு. இதன் அருகில் அமைந்துள்ள கல்யாண மண்டபமும் முடிந்தும் முடியாமலுமாக பாதியிலேயே நிற்கிறது. ஜடாயை விழுந்து கிடந்த இடத்தையும் சீதாதேவியின் பாதம் பதிந்த இடத்தையும் பத்திரமாக பாதுகாத்து வருகிறார்கள். அதில் ஆச்சரியம் என்னவென்றால், சீதாதேவியின் கால்பட்ட இடத்தில் எப்பொழுதும் வற்றாமல் நீர் சுரக்கிறது. மேலும் சிவன் பார்வதி திருக்கல்யாணம், ராமாயண காட்சிகள் ஆகியவற்றை குறிக்கும் வகையில் சுவர் ஓவியங்கள் தீட்டப்பட்டு இருக்கின்றன. இவை அனைத்தும் 16ஆம் நூற்றாண்டில் வரையப்பட்டவை. ஆமை வடிவ மலையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் வீரபத்திர சுவாமி கோயிலில் பிரம்மாண்ட நந்தி சிலையும் இடம்பெற்று இருக்கிறது. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய நந்திகளில் இதுவும் ஒன்று. தஞ்சை பெரிய கோவில் நந்தியை போன்றே கோவிலின் முன்பு மிக பிரம்மாண்டமாக இந்த நந்தி வீற்றிருக்கிறது. இந்த நந்தி சுமார் 20 அடி உயரமும் 30 அடி நீளமும் கொண்டது. இந்தியாவின் மிகப்பெரிய ஒரே கல்லால் செய்யப்பட்ட நந்தி சிலையில் இதுவும் ஒன்று என்று கூறப்படுகிறது. இந்த நந்தி சிலை கோயிலுக்கு நேராக உள்ள நாகலிங்கத்தை நோக்கியவாறு அமைந்துள்ளது. இது தவிர பத்திரகாளி மற்றும் லக்ஷ்மிக்கான சன்னதிகளும் மலையை சுற்றி அருகருகே அமைந்துள்ளன. ஒரே கல்லில் செதுக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைகள், பாறையிலேயே செதுக்கப்பட்ட சங்கிலி கன்னிகள் என கடவுள் வழிபாட்டுடன் கலை நயத்தையும் காணலாம். ராமாயணம், மகாபாரத கதைகளை ஓவியங்களாக பார்க்க நினைப்பவர்கள் லேபாக்சி கோவிலுக்கு கட்டாயம் செல்ல வேண்டும். இந்த ஆலயத்தில் சிவபெருமானின் 14 வடிவங்களை இங்கு காணலாம். வீரபத்திர சுவாமி கோயிலில் அமைந்திருக்கும் தொங்கும் தூண் உலக அதிசயமாக காணப்படுகின்றது. முடிந்தும் முடியாமல் நிற்கும் கல் மண்டபத்தில் மொத்தம்
70 தூண்கள் உள்ளன. அதில் ஒன்று மட்டும் தரையை தொடாமல் அந்தரத்தில் மிதந்தபடி இருக்கிறது. தரைக்கும் தூணிற்கும் இடையே சிறிய இடைவெளி இருப்பதால் மக்கள் அதை ஆச்சரியத்தோடு பார்த்து வருகிறார்கள். அந்த தூணின் அடியில் துணியை கூட நம்ம நுழைக்க முடியும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எந்த தொழில்நுட்பமும் இல்லாத காலத்தில் இப்படிப்பட்ட கட்டுமானம் எப்படி சாத்தியமானது என்பது இன்றும் ஒரு பெரிய கேள்வியாக உள்ளது. ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு இன்ஜினியர் அந்த தூணின் ரகசியத்தை கண்டுபிடிக்க முயன்று அதை நகர்த்தி கீழே கொண்டு வர முயற்சி செய்தார். அதன் காரணமாக அருகில் உள்ள சில கட்டமைப்புகள் சற்று சாய்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இன்றும் அந்த தூண் லேபக்ஸியின் மிகப்பெரிய அதிசயங்களில் ஒன்றாக உள்ளது. விஜயநகர கால ஓவியக் கலைகளில் மிக சிறந்த உதாரணமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. யுனெஸ்கோ கூட இந்த கோயிலின் ஓவியங்களை மிக முக்கியமான பராமரிப்பு கலை செல்வமாக குறிப்பிடுகிறது. சுமார் 500 ஆண்டுகள் ஆகியும் அந்த ஓவியங்கள் நிறம் இன்னும் தெளிவாக இருப்பது ஒரு ஆச்சரியமாக உள்ளது. லேபக்ஸி கோவில் தற்பொழுது யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் லிஸ்டில் இடம்பெற்றுள்ளது. பல அதிசயங்களையும் மர்மங்களையும் கொண்டுள்ள இந்த அற்புதமான லேபக்ஸி வீரபத்திர திருக்கோயிலை நீங்களும் வாழ்வில் ஒரு முறையாவது நேரில் சென்று தரிசனம் செய்யுங்கள். மீண்டும் இது போல அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இது போல ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்குள் ரமேஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓம் நம சிவாயே. நன்றி, வணக்கம்.